எஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருப்பீங்க, பிரம்மாண்டமா இருப்பீங்க, அற்புதமா இருப்பீங்க. ம். ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த ப்ரோகிராமுடைய நோக்கம் என்னங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒட்டாக் அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷன பத்தியும், அதுல இருக்கக்கூடிய பிளாட்டினம் மெம்பர்ஷிப் பத்தியுமான ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ என்ன மாதிரியான ஏன்னா நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதுல ஆர்வமா இருக்கீங்க. ஒரு முழுமையான தகவல்கள் இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தீங்க. தனிப்பட்ட முறையில கோஆர்டினேட்டர்ஸ் உங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இங்க அஃபிஷியலாக நம்ம சொல்லும்போது பெட்டராக இருக்கும். எல்லாருக்கும் ஈஸியா புரியுங்கிறதால, அ இந்த புரோகிராமினுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷனாக இத நம்ம வச்சிருக்கோம். ஓகே. ஏற்கனவே ஒட்டாக்னா என்ன? ம். ஆ பார்த்தீங்களா? கொட்டாக் தெரியும், கோடக் தெரியும், கோனிகா தெரியும், ஒட்டாக் என்ன? அப்படின்னு முகமது கேட்கிற மாரி, நெறைய பேருக்கு அந்த என்ன அது? அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கிறதால தான் இந்த செஷனே. ஓகே. ஒட்டாக்குங்கிற அந்த வார்த்தையும், அந்த ஆர்கனைசேஷன பத்தியும் ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, எஸ். அப்படி இல்லைன்னா, நோன்னு டைப் பண்ண முடியுமா? ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா, எஸ். கேள்விப்படலைன்னா, நோ. அப்படி ஒரு விஷயம் என்னன்னே தெரியல. அதனுடைய பலன் என்னன்னு தெரியல. அது எதுக்குன்னு தெரியல அப்படின்னா, நோன்னு டைப் பண்ணுங்க. பரவால்ல. ஏன்னா, அதுக்கு தகுந்த மாரி டீட்டெயில வந்து நம்ம கூடுதலா குடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவ்வளோ விஷயம். ஓகே. சரி. ஒட்டாக்குங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன். வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ட்ரெய்னர்ஸ், தெரபிஸ்ட் அண்ட் கவுன்சிலர்ஸ். அதாவது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ட்ரெய்னர்ஸ், தெரபிஸ்ட், கவுன்சிலர் இவர்களை இணைப்பதற்கான, இவர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன். அதுதான் ஒட்டாக்குங்கிறது. சரியா? இது வந்து இந்தியாவுல முறையாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். 2021 இருந்து இது இயங்கிட்டு இருக்கு. இதனுடைய நோக்கங்கள், தொடங்கப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த துறையில் எவ்வளவு தூரத்திற்கு நம்ம வந்து ஆழமாக போக முடியுமோ, அவ்வளவு தூரத்துக்கு ஆழமாக போகணும். இன்னும் வந்து இத பற்றி தெரியாதவர்கள், குறிப்பாக தெரபிஸ்ட்ட பத்தியும், ட்ரெய்னர பத்தியும், கவுன்சிலர் பத்தியும் தெரியாதவர்கள், அதன் பயன்பாட்டை வந்து உணராதவங்க, பயன்படுத்தாதவங்க, இவங்களுக்கெல்லாம் கொண்டு போகணும்னு சொன்னா, இன்னைக்கு உலக அளவுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவு ட்ரெய்னர்ஸினுடைய தேவைகள் வந்து சமூகத்துல இருக்கு. பட் அத்தனை பேரையும் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோமா? அத்தனை பேரும் வந்து அ டைரக்ட்டா அந்த 2 எண்டும் கனெக்ட் ஆகுதான்னா இல்ல. நெறைய ட்ரெய்னர்ஸ் வேணும்னு கேட்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்கு. அதே மாரி ட்ரெய்னிங் குடுக்குறதுக்கு நான் தயாரா இருக்கக்கூடிய ட்ரெய்னர்ஸ் இருக்காங்க. அப்ப இவங்க 2 பேரையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சோர்ஸ் இருக்கா அப்படின்னு சொன்னா, அந்த சோர்ஸ் இல்ல. அப்ப அந்த சோர்ஸை உருவாக்கி தரக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனாகவும் ஒட்டாக் இருக்கு அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். ஸோ இத யார் உருவாக்குனது? இது யாருடைய ஆர்கனைசேஷன் சொன்னா, இதில் நானும் ஒரு பங்களிப்பு இதுல இருக்கு. ஸோ என்னோடு சேர்ந்து லைக் மைண்டட் பீப்பிள் நம்மை மாதிரியான அ என்னை மாதிரியான இந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களும் சேர்ந்து தான் இந்த ஆர்கனைசேஷன வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறது தான் அடிப்படையில உள்ள விஷயம். சரி இதனுடைய நோக்கங்கள் என்ன? இதனுடைய எய்ம் என்ன? அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஒவ்வொரு நோக்கமாக நம்ம பார்க்கும்போது, ஜெனரலாக ஒரு ட்ரெய்னராக, தெரபிஸ்ட்டாக, கவுன்சிலராக இதை சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் சந்திக்கக்கூடிய அந்த துறைகள், அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டு பண்றதுக்காக இந்த ஆர்கனைசேஷன் பண்ணும் அப்படிங்கிறது முதல் விஷயம். அதே மாரி ஒரு கவுன்சிலிங் சம்பந்தமாக, இப்ப நம்ம பண்ண அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா, பண்ண 2 ரெக்கார்டா இருக்கட்டும், இப்ப பண்ண போற ரெக்கார்டா இருக்கட்டும், இது எல்லாமே ஒட்டாக்கனுடைய சப்போர்ட்ல பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்போ இது சம்பந்தமான ஒரு அவேர்னஸ் கேம்பெயின். இது சம்பந்தமான இருக்கக்கூடிய புரமோட் பண்ணக்கூடிய விதம். இந்த ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்காகவும், இந்த ஃபீல்ட பொதுவாக ஒரு விசிபிலிட்டி கூடுதலாக குடுக்கறதுக்காகவும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனாக ஒட்டாக் இருக்கு அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். அதே மாரி ஒரு ப்ரொஃபஷனல் கொலாபரேஷன். பல நேரங்கள்ல வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ட்ரெய்னர் தேவைப்படுது. அப்ப ட்ரெய்னர வந்து அவங்க எங்கிருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன்ல இருந்து குடுக்கும்போது அதுக்கான ஒரு எதிர்பார்ப்புகளும் கூடுதலாக இருக்கும். அதுக்கு ரிசல்ட்டும் கூடுதலாக இருக்கும். அந்த மாரியான ஒரு ஷேர்டு லேர்னிங்கும், ஒரு நெட்வொர்க்கிங்காகவும் இத வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு தளமாகத்தான் ஒட்டாக் இருக்கு. ஒட்டாக்குங்கிறது வந்து ஒரு ஒட்டாக்ல ஒரு மெம்பர்ஷிப் எடுக்கிறது. பிளாட்டினம் மெம்பர்ஷிப்ன்னு சொல்லுவாங்க. ஹை லெவல் மெம்பர்ஷிப். ம். அப்படி இருக்கக்கூடியவர்கள், அந்த மெம்பர்ஷிப் எடுக்கக்கூடியவங்க, அது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் ஆனா, அது ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க இது வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் கிளப் எப்படி இருக்கோ, சோசியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கோ, அந்த மாதிரி இதெல்லாம் கலந்த ஒரு கலவை. இந்த துறையில் உள்ளவர்களுக்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு
ஆர்கனைசேஷன், ஒரு கிளப், இல்லை வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷனை நீங்க அதை வச்சுக்கலாம். இதுதான் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயம். சரியா? அப்ப இதனுடைய சேவைகள் இதுதான் இது வந்து பேசிக்கா பண்றது. ஸோ இது எப்படி பர்சனலாக ஒரு ஒரு எம்பவர்மெண்ட்டை, ஒரு மாற்றத்தை சமூகத்தில் உருவாக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல ஒட்டுமொத்தமாக இப்ப இந்தியாவை கடந்து பல நாடுகளில் இருக்கக்கூடியவர்களும் இந்த ஃபீல்டில் போறாங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள் தேவைப்படும். மெயினா தேவைப்படுறதுங்கிறது ரிசோர்சஸ். ரிசோர்சஸ்னா எந்த மாதிரி ரிசோர்சஸ்? ஒன்று வந்து மெட்டீரியல் ரிசோர்சஸ். ஒரு பொருளாக ஒரு 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 பிபிடியா இருக்கட்டும், ஒரு பிடிஎஃபா இருக்கட்டும், ஒரு வீடியோவா இருக்கட்டும், இல்ல வந்து அவங்களுக்கு தேவையான எனி கைண்ட் ஆஃப் மெட்டீரியல், அந்த நாலேஜுக்காக உள்ள விஷயங்கள், இல்ல ஒரு வீடியோவா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு ரிசோர்ஸ். இன்னொரு ரிசோர்ஸ் அவங்களுக்கு என்ன தேவைப்படும்னா நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங் என்ன? இப்போ வந்து இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்களை இணைப்பது, இந்த ஃபீல்டில் ஈச் அதர் சப்போர்ட் பண்ணி அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவது. இது ரெண்டுமே இது பண்ணக்கூடிய விதமாக இருக்கு. அப்ப நெட்வொர்க்கிங்கை தாண்டி இவங்களுக்கு அந்த ரிசோர்சஸ், அந்த வளங்களை எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அவர்களுக்கான வளங்கள் நிறைய இந்த மெம்பர்ஷிப்ல இருக்கு, பிளாட்டினம் மெம்பர்ஷிப்ல இருக்கு. இதை இதை ஏன் இப்படி டிசைன் பண்ணணும், இது எப்படி இந்த ஒட்டாக்கினுடைய கான்செப்டுக்கு கொண்டு வந்து இதை டெவலப் பண்ணணும்னு எங்களுக்கு தோணுச்சுன்னு சொன்னா, ஆரம்ப காலகட்டங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்றாங்க, கோர்ஸ் முடிக்கிறாங்க. பட் லைஃப் லாங் அவங்களுக்கு சப்போர்ட்டோ மற்ற விஷயங்களோ கொடுக்க முடியுமானா யதார்த்தமாக எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அதுதான் யதார்த்தமாக உள்ளது. இப்போ ஒரு ஒரு நபராகவோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனோ எல்லாருக்குமான ஒரு ஒரு 1000 பேர், 2000 பேர், 3000 பேர் கொடுக்க முடியாது. ஒரு 50 பேருக்கு, 100 பேர், 200 பேர், 500 பேர் கொடுக்கலாம். அப்போ வந்து நீங்க வந்து எவ்வளவு நேரோ டவுன் பண்றீங்களோ, எவ்வளவு சுருக்குறீங்களோ ஆட்களை, அவ்வளவு சுருக்கி தான் இந்த ப்ரோக்ராம், இந்த மெம்பர்ஷிப்பை நம்ம கொடுக்க முடியும். எல்லாருக்குமான ஒரு மெம்பர்ஷிப்பா இது இருக்குன்னு சொன்னா அவரவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தான். எல்லாரும் ஒரே மாதிரி அந்த இடத்தை அடையணும்னு விரும்ப மாட்டாங்க. அப்ப உண்மையிலேயே நான் அந்த இடத்தை அடையணும்னு சொன்னா அதை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்துதான் இந்த கான்செப்ட் வந்து நம்ம இங்க உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அடிப்படையில் உள்ள விஷயம். அப்ப இந்த பிளாட்டினம் மெம்பர்ஷிப் ஒருத்தங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கான பலன்கள் என்ன? இந்த பிளாட்டினம் மெம்பர்ஷிப் ஒருத்தங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கான பலன்கள் என்ன? அவங்க என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸை வந்து அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப இது வந்து ஒட்டாக்கு வந்து கொலாபரேஷன் வித் என்ஐபிஆர், மாஸ்டர் மைண்ட் இன்டர்நேஷனல், இந்த லைக் மைண்டட் பீப்புளினுடைய சப்போர்ட்டும் அதனுடைய ரிசோர்ஸஸும் பயன்படுத்துற மாதிரி தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. முதல் விஷயம், இப்ப இந்த ப்ரோக்ராம், இந்த மெம்பர்ஷிப் எடுக்கிறவங்களுக்கு லைஃப் லாங் ஆன்லைன் ப்ரோக்ராம் எல்லாமே ஃப்ரீ, 100%. அது எம்டிசிசியா இருக்கட்டும், டிசிபியா இருக்கட்டும், இல்ல புதுசு புதுசா இன்னும் நிறைய சர்டிபிகேட் கோர்சஸ் வந்துகிட்டே இருக்கு, நிறைய டிப்ளமோ கோர்சஸ் பிளானிங்ல வந்துகிட்டே இருக்கு. லைஃப் லாங் இப்ப இந்த மெம்பர்ஷிப் எடுத்த கணத்துல இருந்து நீங்க எந்த ஃபீஸுமே பே பண்ண தேவையில்லை. இந்த மெம்பர்ஷிப் எடுத்ததோட கம்ப்ளீட்டா நீங்க ஃபீஸ் பே பண்றதை ஸ்டாப் பண்ணிடலாம். இது வரைக்கும் பண்ணது அது ஒன்றும் பண்ண முடியாது, அது அவ்வளவுதான். மெம்பர்ஷிப் நீங்க எடுத்ததுல இருந்து இதுக்கு மேல நீங்க எந்த ப்ரோக்ராம் விருப்பப்பட்டாலும் எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். லைவா நீங்க அட்டன் பண்ணக்கூடிய டிப்ளமோ கோர்சஸ், சர்டிபிகேட் கோர்சஸ் எல்லாமே ஃப்ரீ. இது வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த கோர்சஸ் வந்து லைவ் அட்டன் பண்றது மட்டும்தானா, ரெக்கார்டிங் பார்க்க முடியாதா அப்படின்னு சொன்னா, ரெக்கார்டிங் இப்ப இருக்கக்கூடியவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட டைம் தான் பார்க்க முடியும்ட்டு. இந்த மெம்பர்ஷிப் எடுப்பவர்களுக்கு மட்டும் லைஃப் டைம் அக்சஸ் வீடியோ ரெக்கார்டிங். இதுக்கு முன்னாடி முடிச்ச பேட்சினுடைய ரெக்கார்டிங்கும் இருக்கும், இப்போ உள்ள ரெக்கார்டிங்கும் இருக்கும், ஃபியூச்சர் உள்ள ரெக்கார்டிங்கும் அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ அந்த கம்ப்ளீட் அக்சஸ் இருக்கக்கூடிய, அது வேற சர்வர்ல மெயின்டைன் ஆகும். அந்த சர்வர்னுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். அவங்க வந்து டைரக்டா எப்போ வேணாலும் அந்த வீடியோவை வந்து அவங்க பார்த்துக்கலாம். பழைய கோர்சஸ், புது கோர்சஸ், எந்த நேரத்துல எந்த டாபிக்ல ரெஃபரன்ஸ் வேணா கூட அவங்க எடுத்துக்கலாம். சரியா? அதே மாதிரி இந்த ரெக்கார்டிங்கோட சேர்ந்து பிடிஎஃப் மெட்டீரியல் 100%. இது வரைக்கும் நடந்த பழைய பேட்ச்ல உள்ளது, இப்ப பேட்ச்ல உள்ளது எல்லா பிடிஎஃப்மே இந்த கோர்ஸ்னுடையது. எந்த டைம் வேணாலும் அவங்க எடுத்துக்கலாம். ரெக்கார்டிங் எடுக்கிற மாதிரி அதுவுமே அவங்களுக்கு கொடுத்துருவோம். அதே மாதிரி நான் வந்து ஏற்கனவே அட்டன் பண்ணிட்டேன், எம்டிசிசி அட்டன் பண்ணிட்டேன், டிசிபி அட்டன் பண்ணிட்டேன், மறுபடியும் அட்டன் பண்ண முடியுமா? இல்ல ஒரு தடவை தானா? எத்தனை முறை வேணும்னாலும் நீங்க அட்டன் பண்ணலாம். எத்தனை முறை வேணும்னாலும் நீங்க அட்டன் பண்ணலாம். இப்போ எம்டிசிசி முடிச்சுட்டு மறுபடியும் எம்டிசிசி மறுபடியும் ஒரு முறை படிக்கலாம், டிசிபி ஒரு முறை படிக்கலாம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க, நம்ம கிளாஸ்ல ஒரு பேட்சுக்கும் இன்னொரு பேட்சுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கும், நிறைய அப்கிரேட் பண்ணிருப்போம், நிறைய கண்டென்ட் உள்ள கொடுத்திருப்போம், ஒரு ஒரு மாற்றத்தை கொடுப்பது போன்று இருக்கும். இப்போ அந்த இடத்துல அந்த நேரத்துல என்னென்ன மாற்றங்களை கொடுத்தா பெட்டரா இருக்குமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த விஷயத்த பண்ணிருப்போம். அப்ப ரெஃப்ரெஷராக ஒரு தடவை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா மறுபடியும் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் அந்த ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சரி, இது வந்து ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ்க்கு உள்ளது. இது இல்லாம இன்பர்சன் ப்ரோக்ராம் சொல்ற மாதிரி, இன்பர்சன் ப்ரோக்ராம் சொன்னா பிசிக்கல் ப்ரோக்ராம்.
இப்போ இந்த ஹால்லாம் வச்சு நடத்துறோம்ல, அது எங்க நடத்தினாலும் சரி, ஸ்ரீலங்காவில் நடத்தினாலும் சரி, வேர்ல்ட்ல எங்க நடத்தினாலும் சரி, நம்ம நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள்ல 25% ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமுக்கு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி அதே ப்ரோக்ராம மறுபடியும் நீங்க அட்டன் பண்ணும்போது 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 40% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஏன்னா அது வந்து பேசிக்கா அந்த ப்ரோக்ராமுடைய வென்யூ, சாப்பாடு, அரேஞ்ச்மெண்ட், சர்டிபிகேஷன் பாடியினுடைய காஸ்ட் அது மட்டும் தான் இருக்கும். எங்களுடைய ட்ரைனிங் காஸ்ட் வந்து அதுல இன்க்ளூட் பண்ணல. ஸோ அதனால வந்து பிசிக்கல் ப்ரோக்ராம், அதாவது இன்பர்சன் ப்ரோக்ராம் எப்போ நடந்தாலுமே அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ப்ரோக்ராம் வந்தால் 25%, மறுபடியும் அதே ப்ரோக்ராம் நீங்க ரிப்பீட் பண்ணீங்கன்னா 40% கிடைக்கும். சரியா? ஸோ இது வந்து பிளாட்டினம் மெம்பர்ஷிப்பினுடைய ஒரு பெனிஃபிட். சரி, இவ்வளவுதானா அப்படின்னு சொன்னா இதோட முடியல. ரொம்ப முக்கியமானது இந்த ஃபீல்டில் ஒரு கவுன்சிலராக, லைஃப் கோச்சாக, ட்ரைனராக இருக்கணும்னு சொன்னா ரொம்ப முக்கியமானது ட்ரைனிங் கிட்ஸ். தனித்தனி ட்ரைனிங் கிட்ஸாக நீங்க வந்து வெவ்வேறு தளங்களில் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய அசோசியேட் கம்பெனி yayaCard.com மூலமாகவும் நீங்க தனித்தனி தலைப்பில் வாங்கிக்கலாம். அதுல இருக்கக்கூடிய எல்லா தலைப்புகளுமே 103 டாபிக்ல 422 GB 23,271 ஃபைல். இதுல வந்து எனி டைம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படி இருக்கும்னா ரா பீஸா இல்ல, இ புக் கிடையாது. இ புக்கும் இருக்கும் ரெஃபரன்ஸ்க்கு. பட் இதுல என்ன இருக்குன்னு சொன்னா ரெடிமேட் பிபிடியா இருக்கும், பவர் பாயிண்ட். நீங்க அப்படியே எடுத்து உங்க பேரை போட்டு யூஸ் பண்ணலாம். அந்த கான்செப்ட் மட்டும் நீங்க விளங்கிட்டு நீங்க அப்படியே நீங்க பயன்படுத்த முடியும். இப்ப பெரும்பாலானோருக்கு எல்லாம் நாலேஜ் இருக்கு. பட் எப்படி ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறது, எங்க தொடங்குறது, எங்க முடிக்கிறது, என்னென்ன கண்டென்ட் உள் வாங்குறதுங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல, அந்த விஷயங்களுக்கு இங்க பேச்சே இல்லை. ஏன்னா எல்லாமே ஃபினிஷ்டு கண்டென்ட் நம்ம ப்ரோக்ராம்ல பண்ணது. இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே நான் ப்ரோக்ராம்ல பண்ணது, நம்முடைய டீம் பண்ணது, வெளியே இருக்கக்கூடிய ட்ரைனர்ஸ் நம்ம அட்டன் பண்ணது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷமாக இந்த ஃபீல்டில் வந்து ட்ராவல் பண்ணும்போது பல்வேறு விதமான மெட்டீரியல், பல்வேறு விதமான நாடுகள், பல ஸ்டேட்டு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குமே ஓடி ஓடி சம்பாதிச்ச, ஓடி ஓடி எடுத்த அந்த மெட்டீரியலை தான் இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஹைலி வேல்யூபிள் ப்ராடக்ட். இதுல ஒண்ணுமே. ஓகே, ஒரு நிமிஷம். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதுல இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ எந்த டாபிக்ல வேணாலும் 103 டாபிக்ங்கும் போது சைக்காலஜி, சாஃப்ட் ஸ்கில்ஸ் சம்பந்தமாக, லைஃப் கோச்சிங் சம்பந்தமாக எந்த மெட்டீரியல் அதுல வந்து பிபிடி, பிடிஎஃப், ஒர்க் ஷீட், வீடியோ இது எல்லாமே டவுன்லோடபிள் அண்ட் எடிட்டபிள் அந்த கான்செப்ட்ல இருக்கும். சரியா? அந்த வீடியோஸ் வந்து எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ் சில வீடியோ இருக்கும், அதை எடிட் பண்ண முடியாது. அது ரெஃபரன்ஸ்க்காக நீங்க பயன்படுத்திக்கலாம். பிபிடி, பிடிஎஃப் இது எல்லாமே உங்களுக்கு வந்து காப்பிரைட் வந்து எதுவுமே கிடையாது, நீங்க தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அப்படிங்கிறது தான் ட்ரைனிங் கிட்ல உள்ள விஷயங்கள். ஸோ இதனுடைய கலெக்ஷனுக்கு வந்து ஒரு 19 இயர்ஸ் எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஸோ உங்களுக்கு இதை மெம்பர்ஷிப் எடுத்ததோடய இம்மீடியட்டாக நீங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். அதாவது வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ரொம்ப டீட்டெயில்டாக, பொருளாதார ரீதியாக இம்மீடியட்டாக நம்ம ஒரு சேஞ்சஸ் வேணுங்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஸ்கில் என்ரிச்மெண்ட் ரிசோர்சஸ். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரைனிங் டாபிக்கை தாண்டி, கவுன்சிலிங் டாபிக்கை தாண்டி நிறைய ஸ்கில் கோர்சஸ், எக்ஸ்ட்ரா ஸ்கில் கோர்சஸ், நம்மள்ட்ட இல்லாத, நம்ம பண்ணாத சில கோர்சஸ் வெளியே இருந்து இருக்கு இல்லையா, நம்ம அட்டன் பண்ணதெல்லாம் இருக்கும். நிறைய கோர்சஸ் நம்ம பெய்ட் கோர்சஸ் நம்ம வாங்கியிருக்கோம் நம்முடைய நாலேஜுக்காக. அந்த கோர்சஸ் எல்லாத்தையுமே ஒரு 40 டாபிக்ல, அது வந்து 140 ஜிபியில. ஸோ அதுல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 6,08,099 ஃபைல் இருக்கும். அதுல வந்து லேர்னிங் மெட்டீரியல் மட்டும் இருக்காது. ஒரு சிவியை பில்ட் பண்றதுல இருந்து, அதாவது பயோடேட்டா பில்ட் பண்றதுல இருந்து, விசிட்டிங் கார்டுல இருந்து, பவர் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா டெம்ப்ளேட்ஸ்ல இருந்து, இது எல்லாத்தையுமே அதான் ஸ்கில் என்ரிச்மெண்ட். ஒரு ட்ரைனர் கண்டிப்பாக வைக்க வேண்டிய கான்செப்ட். அப்போ 6,08,099 அதே மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் எக்ஸ்ட்ராவாக உள்ளது, அது எல்லாமே அதுல இருக்கும். அதே மாதிரி வீடியோவாக மட்டுமே ஒரு ஃபேமஸான ட்ரைனர்ஸை வச்சு பண்ண ப்ரோக்ராம், வேர்ல்டு வைடு நடத்தக்கூடிய பாப்புலரான ட்ரைனர்ஸ் 91 டாபிக்ல 204 ஜிபி 5,554 ஃபைல். சரியா? இந்த ரிசோர்சஸ் எல்லாமே அதுல இருக்கு. இப்ப இத வந்து நான் கலெக்ட் பண்றதுக்கு ஒரு 19 வருஷம் ஆச்சு. இப்ப 19 வருஷம் ஆகி இதை வந்து நான் ஏதோ ஒரு சோர்ஸ்ல இதை சமூகத்துக்கு கொடுக்கலன்னு வைங்களேன், இது என்னோடய போயிடும். அப்ப சமூகத்துக்கு கொடுக்கும் பொழுது இதை யார்கிட்ட கொடுக்க முடியும்னு சொன்னா, சீரியஸாக உண்மையிலேயே இதை வச்சு பயன்படுத்தி அடுத்த லெவலுக்கு போனவங்க மட்டும்தான் கொடுக்க முடியும். நம்ம எல்லாருக்குமே இந்த ஓப்பன் சோர்ஸஸாக கொடுக்க முடியாத சூழ்நிலை. அதுக்காக தான் இந்த பிளாட்டினம் மெம்பர்ஷிப்பினுடைய கோர் கான்செப்ட். சரி, இது மட்டும் தானா அப்படின்னா இது மட்டும் இல்ல. இது வந்து கீ ரிசோர்சஸ். இதை தாண்டி நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, மெம்பர்ஷிப் சர்டிபிகேட், உங்களுக்கான ஒரு அங்கீகாரம். ஒட்டாகனுடைய ஒரு மெம்பராக நீங்க இருக்கீங்க, சாம்பிள் நீங்க போட்டிருக்கு இல்லையா, இது சர்டிபிகேட், இது வந்து ஐடி கார்டு. உங்களுக்கு வந்து சாஃப்ட் காப்பியும் கிடைக்கும், ஹார்ட் காப்பியும் உங்க அட்ரஸ்க்கு வந்து நீங்க எங்க இருந்தாலுமே உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி ஒரு ஃப்ரேம்டு காப்பியும் கிடைக்கும், பிளஸ் வந்து சாஃப்ட் காப்பியும் உங்களுக்கு கிடைக்கும். ஐடியும் அதே மாதிரி லேமினேட் பண்ண ஒரு காப்பி, சாஃப்ட் காப்பியும் கிடைக்கும், ஹார்ட் காப்பியும் கிடைக்கும். லைஃப் டைம் மென்டார்ஷிப். லைஃப் டைம் மென்டர்ஷிப்னா அகைன் இதுதான்.
இப்போ நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும், நம்ம உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒரு படி கூட போய் ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணோம்னா, அதை அகைன் நம்ம நேரோ டவுன் பண்ணணும். இப்ப இருக்கக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்ஸே பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு பல மாதங்களுக்கு முன்னாடி 5000 கிராஸ் பண்ணாங்க. ஆன்லைன்ல படிச்சவங்க மட்டும். அது இல்லாம ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கள மற்ற ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வந்து கோர் கான்செப்ட்ல இதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்ப எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பை வந்து நம்ம ஏற்படுத்தி தர முடியுமானா வாய்ப்புகள் கம்மி. அப்போ அதை சுருக்கும் பொழுதுதான் அவங்களுக்கான ஒரு மென்டார்ஷிப்பை கொடுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நமக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் கிடைக்குது. இப்போ நம்ம ப்ரோக்ராம் வேற யாருக்கு ரெஃபர் பண்ணணும், யாருக்கு பண்ண முடியும்னு சொன்னா, ஸோ அந்த மென்டார்ஷிப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம பண்ணலாம். அப்போ வெவ்வேறு விதமான அவங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் வருது நடுவில், அதை கிளியர் பண்றதுக்கு அவங்களுக்கான ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே லைஃப் டைம் மென்டார்ஷிப்ல உங்களுக்கு இந்த ஃபீல்டில் தேவையான விஷயங்களை பண்ணி தரதுக்காக உள்ள விஷயங்கள். அதே மாதிரி எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் நம்முடைய ப்ரோக்ராம்ஸை இந்த மெம்பர்ஸுக்கான ஒரு ஹானர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ சமீபத்தில் நடந்த சில ப்ரோக்ராம்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. காரணம் என்னன்னு சொன்னா, இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் டெவலப் ஆகிறதுக்கு மட்டும் இந்த ஆர்கனைசேஷன்ல இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. அதையும் நான் சேர்த்து சொல்றேன். சரியா? அப்ப ஏன் அவங்கள வந்து ஹானர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். அதே மாதிரி என்ட்ரி பாஸ் ஃபார் ஃபேமிலி. எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும், இப்ப சில நேரங்கள்ல வந்து நம்முடைய ப்ரோக்ராமாவே இருந்தாலும், கிராஜுவேஷனா இருக்கட்டும், இன்டர்ன்ஷிப்ல உள்ள கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல ஜென்ரலா உள்ள கான்ஃபரன்ஸ், அவார்ட் செரமனி, இதுக்கு எல்லாத்துக்குமே என்ட்ரி பாஸ் வந்து இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம கொடுப்போம். ஃப்ரீ மெம்பர்ஷிப் இருக்கும். அப்படி இல்லைன்னா மற்றவர்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணுவோம். சரி, இவ்வளவுதானா அப்படின்னு சொன்னா இதோட முடியல. இன்னும் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் இவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒட்டாக் மெம்பர்ஸ் யார் வந்து பிளாட்டினம் மெம்பர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ஐபிஆர் பேட்டர்ன்ங்கிற ஒரு டைட்டிலையும் கொடுக்குறோம். என்ஐபிஆர் பேட்டர்ன்ஷிப்பினுடைய அவசியம் என்ன? பேட்டர்னா என்னன்னா அரங்காவலர், அரங்காவலர். அவங்க வந்து ஒரு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்னு பேர் தமிழ்ல சொல்லும்போது உதவி செய்யக்கூடியவர்கள், அந்த நிறுவனத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்கன்ட்டு. இன்னைக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் டெவலப் ஆகணும்னு சொன்னா, நீங்க எந்த ஒரு சோசியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் எடுத்து பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி பேட்டர்ன்ஷிப் இல்லாம டெவலப் பண்ண முடியாது. இந்த பிளாட்டினம் மெம்பர் எடுக்கவர் எல்லாமே அவர்களை அறியாமல் செய்யக்கூடிய இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு 3 பேருக்கு அவங்க வந்து நம்ம கோர்ஸை படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இது அவங்களுக்கே தெரியாது. எங்கள்கிட்ட வந்து அந்த ரெக்கார்டு எல்லாமே நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இதை எடுக்கிறது மூலமாக நீங்க படிக்கல, ஒரு 3 பேருக்கான ஃபீஸை வந்து நீங்க பே பண்றீங்க. உங்களுடைய ஃபீஸ்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனாலதான் அவங்களை வந்து பேட்டர்னாக நம்ம கன்வெர்ட் பண்றோம். ஒட்டாக்குடைய ஆர்கனைசேஷன் அதனுடைய சப்போர்ட் எல்லாம் தாண்டி ஒரு டிசிபியோ, எம்டிசிசியோ ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அதுக்கான நிறைய விஷயங்கள் கடந்த காலங்களில் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு இப்ப என்ஐபிஆர்னுடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு கமர்ஷியலை தாண்டிய ஒரு விஷயம், சமூக சேவை சார்ந்த ஒரு ஒரு ஆர்கனைசேஷன். அதனாலதான் நம்ம ஃபீஸுடைய விஷயமா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்க உணர்ந்திருப்பீங்க. அப்போ இதுல வரக்கூடிய ரெக்வஸ்ட் இவ்வளவு நாளும் நம்ம வந்து ஏதோ ஒரு ரீதியில என்ஐபிஆர் மூலமாகவும் எங்களுடைய ட்ரஸ்டஸ் மூலமாகவும் தான் பண்ணிட்டு இருந்தோம். எப்போ ஒட்டாக்களுடைய கான்செப்ட் வருதோ, ஒரு 3 பேருக்கு இவங்க ஸ்பான்சர் பண்ற மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம அதை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஒரு ப்ரைடா நான் என்னுடைய ஃபீஸ் இதை பே பண்றதுங்கிறது என்னை தாண்டி ஒரு 3 பேருடைய படிப்புக்கு இந்த துறையில படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது அடிப்படையில் உள்ள விஷயம். அதே மாதிரி ப்ரையாரிட்டி ரெஃபரல் உலகத்துல எங்க நடந்தாலுமே, இப்ப நம்ம உங்களுக்கு தெரியும், நமக்கு இந்தியாவை தாண்டி பல நாடுகள்ல இப்ப யூஏல நமக்கான லைசன்ஸ் இருக்கு, யூகேல நமக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இப்போ வேலைகள்ல போயிட்டு இருக்கு, மற்ற விஷயங்கள்ல அதே மாதிரி கொலாபரேட் பண்ணக்கூடிய சில கான்செப்ட்ஸ்லையும் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் சொல்லும்போது அவங்களுக்கான வாய்ப்புகளை லோக்கலாகவும் சரி இன்டர்நேஷனலும் சரி நம்ம ஏற்படுத்தி தர முடியுங்கிற விஷயம். இதை தாண்டி நீங்க நடத்தக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராம், கவுன்சிலிங் எல்லாத்துக்குமே ஒட்டாக்கனுடைய லோகோ, நீங்க வந்து ஒட்டாக்கனுடைய ஒரு பிளாட்டினம் மெம்பருங்கிறத அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு பெரிய அங்கீகாரத்தையும் ஒரு பெரிய பிரசன்ஸையும் உங்களுக்கு கொடுக்கும். அப்படிங்கிறது தான் இதனுடைய ப்ரிவிலேஜஸ். ஸோ இவ்வளவு பெரிய விஷயங்களை அடிப்படையாக கொண்டுதான் இதை உருவாக்குறதுக்கு அத்தனை வருடங்கள், அத்தனை உழைப்பு, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம். ஸோ அதுல சாதக பாதங்கள் விஷயம் எல்லாம் பார்த்து அந்த விஷயங்களை எல்லாம் பண்ணி எடுத்து ஸோ இன்னைக்கு இறைவனுடைய கிருபையால இதை விரும்பி நிறைய பேர் எடுத்திருக்கீங்க. இன்னும் நிறைய எடுக்கணும். இன்னும் மக்களுக்கு வந்து நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பல மடங்காக மற்றவர்களுக்கு பலனளிக்கும், உங்களுக்கும் பலனளிக்கும், அடுத்த லெவலுக்கு போக முடியுங்கிறதான் உள்ள விஷயம். சரி, இவ்வளவு பெரிய விஷயங்கள், இவ்வளவு பெரிய கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த மெம்பர்ஷிப்பினுடைய ஃபீ என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பொதுவாக எல்லாரும் நம்ம எதிர்பார்க்கறது தானே, அது இவ்வளவு விஷயங்கள் இருந்தா எவ்வளவு இருக்கும்ட்டு. இப்போ நான் கடந்த ப்ரோக்ராம்லயும் சொல்லியிருந்தேன், இதையெல்லாம் சேர்த்து இப்ப எனக்கு யாராவது ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா நான் வாங்குவேன், இந்தியன் ருபியஸ்ல. இதே கான்செப்ட்ல யாராவது கொடுத்தாங்கன்னா 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் என்னால நான் வாங்கணும்னு நினைப்பேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு 19 வருஷம் 20 வருஷத்தினுடைய உழைப்பு வந்து நமக்கு கிடைக்குது, அதனுடைய பின்னணி நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து லைஃப் லாங் ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி, ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்.
இன்னைக்கு வந்து ஒரு சொத்துலயோ நகையிலேயோ போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அது எந்த அளவுக்கு வளரும்னு தெரியாது. பட் இது எல்லாமே நம்முடைய அறிவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில அப்படித்தான் இப்படி ஸ்பெண்ட் பண்ணி தான் இதை நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ நம்மள்ட்ட கொடுக்கக்கூடிய மெட்டீரியல், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே லட்சக்கணக்கான பைசா செலவு பண்ணி நம்ம வாங்கின விஷயங்கள் தான். அப்ப ஏதோ ஒரு கான்செப்ட்ல ஏதோ ஒரு ஐடியாலஜில போகணுங்கிறத நம்மளோட அடிப்படை நோக்கம். அப்போ ஒரு 4 lakhs 5 lakhsனா கூட வாங்க முடியுங்கிற ஒரு விஷயம். ஸோ நம்ம கொஞ்சம் எளிமைப்படுத்தி இதை கொடுக்கணுங்கிறதால ஆரம்பத்தில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணும்போதே 2.5 lakhsன்னு இந்தியன் ருபீஸ்ல ஃபிக்ஸ் பண்ணும் ஒரு போர்டில். அப்போ அது 2.5 lakhsங்கிறது கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஒரு பெரிய ஒரு ஆஃபர்ல ரொம்ப கம்மியான ரேட்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தோம். அதில் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் என்ரோல் பண்ணாங்க. அதுல இருந்து கொஞ்சம் இப்ப கூட்டி இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய ஃபீஸ்ன்னு பார்க்கும்போது இந்தியன் ருபீஸ்ல இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் ஒரே ஃபீஸ் தான் 1,40,000 ரூபாய். அவ்வளவுதான். லைஃப் டைமுக்கு எல்லா விதமான கான்செப்டும் இந்த கோர்ஸ்ல அங்கீகாரத்தோட அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்தக்கூடிய தன்மைக்கு அவ்வளவுதான் ஃபீஸ். சரியா? இது ஸ்ரீலங்கன்ஸா இருந்தோம்னு சொன்னா 4,80,000 கிட்டத்தட்ட அதனுடைய ஈக்குவல் வேல்யூக்கு தான் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வந்து இதனுடைய ஃபீஸ். சரியா? அப்ப இந்த ப்ரோக்ராம், இந்த கான்செப்ட் ஓகே. நீங்க உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தா நீங்க டைப் பண்ணலாம். ஓகே. அப்போ இந்த இந்த கான்செப்ட், இந்த ஐடியாஸ் இது இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்றவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். அதுவுமே இன்னைக்கு காலையில டீம்ல முடிவு பண்ணதுதான். இன்னைக்கு அட்டன் பண்றவங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஜென்ரலாக 140 தான் இவ்வளவு நாட்கள் வந்து போயிட்டு இருந்து இன்னைக்கு அட்டன் பண்றவங்க நாளைக்கு ஒரு 11 o'clock யாராவது கன்ஃபர்மேஷன் பண்ணி ஒரு அட்வான்ஸ் நீங்க பே பண்ற மாதிரி இருக்குன்னா உங்க கோஆர்டினேட்டர் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். யார் மூலமாக நீங்க இதை ஜாயின் பண்ணீங்களோ, இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணீங்களோ, ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்க தாராளமாக உறுதிப்படுத்திக்கங்க. இந்த ஃபீஸ்ல இருந்து ஒரு 20% டிஸ்கவுண்ட் வேணும்னா, இதுல ஃபீஸ் என்ன இருக்கோ 20%ங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு லெஸ் ஆகும். பட் அதை தாண்டி அந்த 20% வருங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஒரு ஃபுல் பேமெண்ட் ஆகிடும். இப்போ நாளைக்கு ஒரு 11 மணிக்குள்ள நீங்க பே பண்ற மாதிரி இருந்ததுன்னா உடனடியாக அந்த ஸ்லாட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரியா? ரைட். ஒரு சில கேள்விகள் வந்து நீங்க கேட்டிருக்கீங்க. கேள்விகள் ஏதாவது இருந்தா நீங்க டைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல இப்போ ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, ஓகே இது எல்லா கோர்ஸுக்குமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம நடத்தக்கூடிய எல்லா கோர்ஸுக்குமே ஆன்லைன் கோர்சஸ்க்கு வந்து ஃப்ரீ, ஆஃப்லைன் கோர்சஸ்க்கு நம்ம சொன்ன மாதிரி டிஸ்கவுண்ட் இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, ஒருவேளை சாட்டிஸ்ஃபைட், பொதுவாகவே ஒரு ரிட்டர்ன் கேரண்டின்னு ஒன்று இருக்குல்ல, அமேசான்ல, பிளிப்கார்ட்ல, அந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிட்டு நான் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா நான் வந்து விலகிக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. அப்படி அந்த கான்செப்ட் இல்லை. ஏன்னு சொன்னா அமேசான்ல பொருளை வாங்குறீங்க, அந்த பொருளை வாங்கிட்டு நீங்க திருப்பி கொடுத்துடலாம். இது அப்படி கிடையாது. நீங்க என்ரோல் பண்ணதோட அந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள அலாட்மெண்ட் போயிடும். ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுக்குள்ள அக்சஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்க என்ரோல் பண்ணதோட 100% உங்களுக்கான அக்சஸ் எல்லாமே எல்லாத்திலுடையுமே ஆக்டிவேட் ஆயிடும். அதுக்கு பிறகு வித்ட்ரா பண்ண முடியாது. அதனால ரீஃபண்டோ இல்லை மற்ற விஷயங்களோ பண்றதுக்கான வாய்ப்புகள் இதுல இல்லை அப்படிங்கிற விஷயங்கள். இன்னொன்னு என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா மந்த்லி பேமெண்ட் மாதிரி பண்ண முடியும். மந்த்லி பேமெண்ட் ஆக்சுவலா இல்லை. ஆனா கொஞ்சம் ஃபிளெக்சிபிள் பேமெண்ட்டை வச்சுக்கலாம். 100% உடனே பே பண்ணலனாலும் கொஞ்சம் நீங்க அது பண்ணிக்கலாம். பட் மந்த்லி பேமெண்ட் இதுல ஸ்ட்ரிக்டா ஆரம்பத்திலேருந்தே இல்லை. ஆரம்பத்துல மந்த்லி பேமெண்ட்ங்கிறதுக்கு இல்லை. மேபி ஒரு 2 பேமெண்ட்டா 3 பேமெண்ட்டா நீங்க பண்ற மாதிரி இருந்தா உங்க கோஆர்டினேட்டர் ரெக்வஸ்ட் பண்ணுங்க. அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா ஓகே. சரியா? ஓகே. இப்போ நீங்க ஏதாவது தனிப்பட்ட முறையில் எனக்கு அனுப்பிடுங்க, அதை ஆன்சர் பண்ணிடுறேன். சேட் பாக்ஸ்ல நீங்க பண்றா இருந்தா சொல்லுங்க. ஓகே. ஓகே. ஒருத்தங்க கேட்கறாங்க, இதை நான் ஃபியூச்சர்ல பர்ச்சேஸ் பண்ண முடியும். தாராளமாக நீங்க ஃபியூச்சர்ல பண்ண முடியும். பட் இந்த பிரைஸ் இருக்காது. ஆக்சுவலா இங்க இருக்கக்கூடிய சில மெம்பர்ஸும் இதுல இருக்கீங்க. ஆரம்பத்துல 75,000 என்ரோல் பண்ணவங்க இருக்காங்க. இதே விஷயங்கள், அதே பெனிஃபிட் தான் உங்களுக்கு. அப்ப இருந்தே அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போல இருந்தே அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்ப 103 ட்ரைனிங் கிட்ட இருக்குன்னு சொன்னா இது கிட்டத்தட்ட 150 வரைக்கும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு டீம். சரியா? அதனால வந்து எவ்வளவு சீக்கிரம் வாங்குறோமோ அவ்வளவு நல்லது. அமௌண்ட்டும் குறையும், மற்ற விஷயங்களும் உங்களுக்கு பெனிஃபிட் ஆரம்பத்திலே வந்துடும். அந்த 3 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எனி 3 கோர்சஸ், எனி 1 கோர்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த 3 ஸ்டூடெண்ட்டுக்கு டிசிபியா இருக்கலாம், எம்டிசிசியா இருக்கலாம். ஒரு 3 ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த மாதிரி கோர்ஸ் நான் ஃப்ரீ பண்றோம். ஓகே. ஸோ வேற கொஸ்டின்ஸ் ஏதாவது? Do you provide diploma in child psychology? வந்து இட்ஸ் a part of our student counseling. ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் ஆல்ரெடி இருக்கு. அது இல்லாம உங்களுக்கு ட்ரைனிங் கிட் வேணும்னா இதுக்குள்ளேயே ட்ரைனிங் கிட், சைல்ட் சைக்காலஜி மற்றும் அந்த விஷயங்கள் அதிலே கூடுதலா இருக்கு. இன்னைக்கு ஆஃபர் நான் சொன்ன மாதிரி 20%. நாளைக்கு நீங்க வந்து ஒரு 11 மணிக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம், அதை வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா பயன்படுத்திக்கலாம். வேற ஏதாவது ஜென்ரல் கொஸ்டின் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா கன்க்ளூட் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஜென்ரலா உள்ள கேள்விகள்.
எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஓகே. இன்னொரு கேள்வி கேட்கறாங்க. நாங்க ஒரு 2-3 பேர் சேர்ந்து எடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. இல்ல. அதாவது என்னன்னா, இது வந்து ஒரு சிங்கிள் மெம்பருக்காக உள்ள விஷயங்கள் தான். அந்த சிங்கிள் மெம்பருக்காக உள்ள விஷயங்களை நம்ம வந்து அந்த ஃபேமிலி பின்னாடி அவங்களுக்கு பின்னாடி பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு இமெயில் தான். இது முழுமையாக இந்த கோர்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் ஆகும். நீங்க எந்த இமெயில் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த இமெயில் தான். இதை வேற யாருக்கும் ஷேர் பண்றதுக்கும் அனுமதி இல்லை. இதை வேற யாருக்கும் ஷேர் பண்றதுக்கு அனுமதி இல்லை. அதுக்கு தனியாக அக்ரிமெண்ட் வந்து இருக்கும் போர்ட்ல இருந்து. தனிப்பட்ட முறையில் ரிலீஜியஸ் சம்பந்தமான கவுன்சிலிங் கான்செப்ட் இருக்கான்னு சொன்னா அது இந்த பேக்கேஜ்ல இன்க்ளூட் பண்ணல. தேவைப்படுறவங்க யாரா இருந்தீங்கன்னா நீங்க தனியா கேட்டு நீங்க நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். மெம்பர்ஸ்க்குள்ள அந்த சப்போர்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இது ஒரு ஜென்ரல் பேக்கேஜ்ங்கிறதால ரிலீஜியஸ் சம்பந்தமாக உள்ள தனிப்பட்ட கான்செப்ட் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணல. ஓகே. இது வந்து முழுமையான ஒரு அங்கீகாரம். நீங்க எங்க போனாலுமே இதை காமிச்சு நீங்க ட்ரைனிங் பண்ணிக்க முடியும். ட்ரைனிங்கிறது ட்ரைனிங் பண்றதுக்கான ஒரு அளவுகோல், ஒரு குவாலிஃபிகேஷன் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அதனால நீங்க எந்த உலகத்துல வேணாலும் பண்ணிக்கலாம். சரியா? தவணை முறையில் செலுத்துறதுக்கு அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 2 முறையோ 3 முறையாகவோ நீங்க செலுத்தலாம். மந்த்லி கான்செப்ட்ங்கிறது அதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான். 2வது நீங்க முழுமையாக செலுத்தின பிறகுதான் உங்களுக்கான ப்ரிவிலேஜஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதனால அதையும் வந்து நீங்க பார்த்துக்கங்க. ஓகே, ரைட். தேங்க்யூ ஸோ மச். ஒரு பொறுமையாக இருந்து பல விஷயங்களை கேட்டு. ஓகே, ரைட். தேங்க்யூ ஸோ மச். ஒரு பொறுமையாக இருந்து பல விஷயங்களை கேட்டு நீங்க கேட்ட கேள்விகள் வந்து நிச்சயமா மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாஜிதா, இப்ப நீ சொல்றது எல்லாமே சாஃப்ட் காப்பி. எல்லாமே சாஃப்ட் காப்பி. நம்ம சொல்றது சாஃப்ட் காப்பி. உங்களுடைய மெட்டீரியல் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள விஷயம். ஓகே, ரமேஷ் மேம் சொல்லுங்க. ரமேஷ் சார் முடிச்சிட்டிங்களா சார்? இது சொல்லுங்க. முடிச்சிட்டுங்களா? சொல்லலாமா சார்? சரிங்க சார். அதாவது இது வந்து நீங்க கிளாஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கும் போதுலேருந்து எனக்கு இந்த ஆசை இருந்துட்டே இருந்துச்சு. என்னன்னா, நீங்க நடத்துற விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் நம்மளுக்கு இருக்கு. அது ஸ்டோரேஜ் பண்ற இது என்கிட்ட ஸ்பெசிலிட்டி இல்ல. இன்னொருத்தவங்கள கெஞ்ச வேண்டியதா இருக்கு. இது ஸ்டோர் பண்ணும்போது டெலீட் ஆயிடுது. நிறைய ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சு. அதையும் மீறி என்னால தெரிஞ்ச விஷயங்கள், ஞாபகம் இருக்கிற விஷயங்கள், நோட் பண்ண விஷயங்கள் தான் நான் இது பண்ண வேண்டியதா இருந்தது. இது ரொம்ப நாளாவே எனக்குள்ள ஒரு தாக்கமாவே இருந்துச்சு. பிப்ரவரி மாசம் நீங்க போடுறச்சே சரின்னு ரொம்ப ஆவலா இருந்தது எனக்கு. அப்ப என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை என்னால முடியாம போனதுனால, இப்ப இந்த இதுல நான் சேர்ந்திருக்கிறத என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஏன்னா உண்மையாவே எல்லாமே ஃப்ரீ. வெல்கம். எல்லாமே ஃப்ரீன்றது வந்து எஜுகேஷன் அறிவுக்கான ஃப்ரீன்ற போது உண்மையா சார் மத்த எல்லாமே அது அடிபட்டுருது. சாதாரணமா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பொருளை வாங்கி ஃப்ரீன்றதை விட அதுல எனக்கு உடன்பாடே இல்லைங்க சார். அது வந்து தரமில்லாத பொருள் தான் ஃப்ரீயா கொடுப்பாங்க அந்த ஆடி மாசம் சேல் மாதிரி. இது அப்படி இல்லை. அறிவுக்கான ஒரு பசிக்கான ஒரு தீர்வு அப்படின்னும் போது உண்மையா ரொம்ப 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 நான் வந்து ஆத்மா ரொம்ப அப்படியே எனக்குள்ள ஒரு என்ன சொல்றது அந்த பிளாட்டினோன்றதுன்றத நமக்குள்ள உடம்புக்குள்ள ஃபுல்லா அது இதான மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு சார் இதுல என்ன நான் ஒரு நான் வந்து இது பண்ணேன்னா அப்பாவுடைய அறிவை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்க விரும்பினேன் சார். ஏன்னா உங்களுடைய அனுபவம் 19 வருஷம் அனுபவம் சொல்றீங்க இல்லைங்களா? அது யாருக்குமே நம்ம இப்ப எடுத்து நம்ம நீங்க எந்தெந்த விடலாம் தேடி இருப்பீங்க. தேடல்கள் வந்து அதிகமா இருந்திருக்கும். உங்களுடைய அனுபவம் அறிவு அதிகம். உங்களுடைய வயது கம்மியா இருந்த விட அனுபவம் அதிகம். இப்ப அது மாதிரிதான் அப்பாவுடைய அனுபவம் வந்து 48 வயசு அதிகப்படியான அனுபவம் இருந்துச்சு. அதை நாங்க அப்சர்வ் பண்ணிக்கணும் ஆசைப்பட்ட நேரத்துல அப்பாவோட இழப்பு எனக்கு பேரிடியா இருந்ததுங்க சார். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம செய்யும் போது அனுபவம் நம்மளுக்கு வராது. அந்த அனுபவம் கூட இருக்கும்போது அதோடைய அபரிதமான ஒரு வளர்ச்சியா இருந்திருக்கும். அது எனக்குள்ளே ஒரு தாக்கமாவே இருந்துச்சு. அது வந்து எங்களுடைய ஆசான் உண்மையா நிறைவேறினதே எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். இந்த பிசினஸ்ல தான் என்னால இது பண்ண முடியலன்னா கூட இந்த லைன்ல என்னால வந்து கண்டிப்பா வர முடிய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எனி டைம் எல்லாமே நம்ம ஒரு இன்னொருத்தங்கிட்ட இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட மாசம் ஆனா பணம் போடுங்கன்னு கெஞ்ச வேண்டாம். அத வந்து அந்த டைம் வந்து ஐயோ போடணுமே பொண்ணுமோன்னு ஒரு காது வேண்டாம். எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாம ஃப்ரீயா எனி டைம் பாத்துக்கலாம். இது இல்லைன்னா நம்ம எப்ப வேணா அந்த இது எடுத்துக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி எங்க போனாலும் நம்மளுக்கான ஒரு நீங்க சொல்ற மாதிரி இது வந்து எல்லா எல்லா சோர்ஸுமே இது இருக்கு. நம்ம எல்லாமே நீங்க கொடுக்குற பிபிடில இருந்து எல்லாமே கிடைக்கும் போது இதை விட என்ன சார் வேணும்? கண்டிப்பா இது எல்லாமே எல்லாரும் கிடைச்ச உண்மையான ஒரு கிஃப்ட். இது அதுவும் இந்த நீங்க வந்து 2 வாட்டியா அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம 2 வாட்டி மட்டும் கொடுக்கலாம். அது இன்னும் நம்ம பெனிஃபிட் மொத்தமா அமௌண்ட் இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அது எல்லாருக்கும் யூஸ் ஆகும் சார். சில பேருக்கு முடியும், சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு சொல்ற மாதிரி இது பண்ணிட்டு இன்னொன்னு அது எதோட இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணுங்க சார். நான் இப்ப கேள்விப்பட்டது 3 பேருடைய படிப்புக்கு ஹெல்ப் பண்றோம் நம்மள அறியாமலே அப்படின்னும் போது உண்மையா வந்து அது ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க சார். அது அவங்களால முடியாத ஒரு இதுக்கு வந்து உங்க மூலமா எங்களுடைய
புண்ணியம் போகுதுன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நான் எல்லாருக்குள்ளயும் நான் பேரம் பேசி வாங்கும்போது நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வர்றது, இது எனக்கான பணம் இல்ல, உங்களுடைய பணம் தான் நான் இன்னொருத்தருக்கு தானமா நான் கொடுக்க போறேன், அந்த பெனிஃபிட் புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லும்போது ரொம்ப இன்னும் கம்மியாவே கொடுப்பாங்க சார் எனக்கு. அதுதான் இப்ப நான் உணர்ந்தேன். ஏன்னா இந்த கல்வியுடைய தரம் அதிகம், இதோடைய பெனிஃபிட் வந்து அதிகம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, எல்லாமே வந்து இந்த 3 பேருக்கு இந்த ஷேர் பண்றது, இன்னும் அப்பாவே என்னை வாழ்த்துற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு சார். ஏன்னா அப்பா நிறைய கல்விக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அதனாலதான் ராகவிக்கு ஃப்ரீயா அந்த சீட் எல்லாம் ரொம்ப கம்மியான கிடைச்சது. அந்த அளவுக்கு நம்ம கல்வி நான் கொடுக்கறது நம்ம பிள்ளைங்களுக்கு தலைமுறையா தாங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். நிறைய நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். நீங்க சொல்ற மாதிரி 20 சேரும்போது 25% நான் ஆஃப்லைனுக்கு, அது ரொம்ப உண்மையாவே ரொம்ப. நெக்ஸ்ட் 40% இன்னும் நம்ம பேர்டனை குறைக்கும் சார். ஒரேடியா எனக்கு இவ்வளவு கட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ படிச்சு போதும் அப்படின்ற திருப்பி அதே படிக்கின்ற கேள்வி வராது அவங்களுக்குள்ள. இப்ப 40% கம்மி பண்ணும்போது நம்ம கூலாவே நம்ம சொல்லலாம். அடுத்தவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தவங்க எதிர்பார்க்காத ஒரு தன்மை. ஒன்ஸ் பேமெண்ட் அப்படின்னும் போது கண்டிப்பா அடுத்தடுத்து எல்லாமே எப்ப வேணா எல்லா கோர்ஸும் ஃப்ரீன்னும் போது சார், இதை விட பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியோ ஒரு என்ன சொல்றது, சொல்ல முடியாத ஒரு பொக்கிஷம் சார் அது. உண்மையா நான் உணர்ந்துதான், ஒரு மிகப்படுத்த இதே கிடையாது, உணர்ந்து நான் சொல்றேன். நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருந்தா எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இதை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டா. நீங்க இன்னொரு வார்த்தை சொன்னீங்க சார், அந்த வார்த்தை நீங்க சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. என்னுடைய காலத்துக்கு பிறகு நீங்க, ஆனா கஷ்டமா தான் இருந்துச்சு, ஆனாலும் அதான் உண்மைங்க சார். இப்ப உங்களுடைய கல்வி எல்லாருக்குமே போகுது. இப்ப உங்கலாம் எங்களுக்கு கிடைச்சு, நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, நம்மளுடைய ஃபேமிலிக்கு அது கொடுக்குறாங்க சார். நம்ம காலத்துல ஃபேமிலிக்கு போகுது. கண்டிப்பா இதெல்லாமே நல்ல பெஸ்ட். இந்த 3-4 விஷயம் எனக்கு ரொம்ப ஆள் மனசுல உங்ககிட்ட நேரடியா அதை உணர்ந்தாங்க சார். நான் சொல்லும் போது இமேஜின் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. உண்மையா அதுக்கு இன்னும் எங்களுக்கு என்ன ஒரு உற்சாகம், நீங்க இன்னொன்னு எங்களுக்கு கொடுக்க அங்கீகாரம். எங்க போனாலும் எங்களுக்கு நாங்க வந்து எப்படி பண்றது எப்படி செய்யறதுன்னு முதலும் தெரியாம முடிவும் தெரியாம இருக்கும்போது அதை எடுத்து கொடுக்குற அந்த விதம், அதுதான் சார் ட்ரைனிங். அது உண்மையா நாங்க கத்துக்கிட்டு போயிட்டு நம்ம ட்ரெயின் பண்றதை விட ஒரு ஆசான் மூலம் அனுபவசாலி மூலமா கொடுக்கறதுன்றது உண்மையா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க சார். இதை நாங்க வந்து பயன்படுத்திக்க விரும்புறோம். என்னோட உயிர் இருக்க வரைக்கும் கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து இருக்க அறிவு இன்னும் அப்படி கார்பன் மாதிரி எடுத்துக்கிட்டு நாங்க கொண்டு செல்வோம். நன்றி நன்றி நன்றிங்க சார். இதை கொடுத்த என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்றேன். அம்மாவுக்கும் நன்றி சொல்றேன். ஏன்னா 2 பேரோட ஷேரிங்ல தான் எனக்கு இது கிடைச்சதுங்க சார். ஏன்னா அம்மாவும் அவரும் தான், நான் சொல்லிட்டேன் முழு பணம் இப்ப நான் அம்மா கிட்டே சொன்னேன். 2 பேரும் ஷேர் பண்ணி 2 கண்ணா என்னுடைய ஆசான் 8 கண்ணா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நன்றி சார். ரைட். ரொம்ப உற்சாகமான இந்த நேரத்துல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதும் கலந்துகிட்டதும் மிக்க நன்றி. மேற்கொண்டு எந்த டீட்டெயில் இருந்தாலும் நீங்க ஷர்மிளா சொல்லுங்க. ஷர்மிளா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அலைக்கும் சலாம். ஸோ எல்லாரும் சிறப்பா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நியூ பிகினர்ஸ், நான் வந்து ஒட்டாக்ல வந்து மெம்பர், NIPR பேட்ரன். நிறைய பெனிஃபிட்ஸ் நான் வந்து பெற்றுட்டு இருக்கேன். அது உள்ள இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் இப்போ நான் பேசுறது எதுக்கு அப்படின்னா பிகினர்ஸ்க்கு. ஏன்னா நான் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 மாசத்துலயே நான் இதில் ஜாயின் பண்றதுனால நான் தான் வந்து ஒரு டாப் இதுல வந்து பெனிஃபிட்ஸ் அடைஞ்சுவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஃபீஸே நான் பே பண்ணல ஃபர்தரா, ஒரு 3 monthsலயே வந்து இதை கேஷ் பண்ணிட்டதுனால. ஸோ எல்லா கோர்சஸுமே வந்து MDCC, DCP, இப்போ MSc கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கு. அதனால இப்போ கோர்ஸ் ஜாயின் பண்றவங்க என்ன பண்றீங்கன்னா, ஒட்டாக்லயே நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹைலி பெனிஃபிஷியலா நீங்க இருப்பீங்க. ஸோ ஒன் டைம் பேமெண்ட்டா அந்த இயர்லி வந்து பே பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரியலைஸ் பண்ணிட்டு மறுபடியும் கண்டென்ட்லயே தேடி மறுபடியும் உள்ள வரதுக்கு அப்ப நீங்க வந்து இன்னும் பிரைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதனால பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா ஒட்டாக்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஹைலி பெனிஃபிஷியலா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டை வந்து என் சார்பா நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ நோஹா. மீண்டும் அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி. குட் நைட்.